இன்னைக்கு பாலிவுட் சினிமா அப்படின்னு அழைக்கப்படுற ஹிந்தி மூவியான கில் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ ஒரு ஆர்மி சோல்ஜர். ஹீரோ இப்போ ஆர்மி பேஸில் இருக்காரு. அந்த டைமில் ஹீரோயின் நிறைய வாட்டி ஹீரோக்கு கால் பண்ணியும் ஹீரோ ஃபோன் எடுக்கல. அதனால ஹீரோயின் ஹீரோவோட ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு. ஹீரோ தன்னோட ஆர்மி ஃப்ரெண்டு ஒருத்தரையும் கூட்டிக்கிட்டு ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஹீரோயினை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஹீரோ பிளான் பண்ணி போக, ஆனால் ஹீரோயின் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் என்னோட அப்பாவும் கன்னோட இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, அதனால இப்போ வேணாம், நானும் என்னோட ஃபேமிலியும் காலையில் கல்யாணத்துக்காக டெல்லிக்கு ட்ரெயினில் கிளம்புறோம், நீயும் வந்துரு, நம்ம டெல்லிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட ஃபேமிலி, ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாருமே டெல்லி ட்ரெயினில் கிளம்புறாங்க. ஹீரோயினோட ஃபேமிலி ட்ராவல் பண்ணிட்டு இருக்க அதே ட்ரெயினில் 40-45 பேர் கத்தியோட ட்ரெயினில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் தனித்தனியாக ஏறுறாங்க. இவங்களுடைய பிளானே ட்ரெயினில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் கொள்ளையடிச்சிட்டு ட்ரெயினை பாதிலே நிறுத்திட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தப்பிச்சு போகிறது தான் பிளான். இப்போ இந்த திருடங்களுடைய பிளானில் ஒரு அசுரன் மாதிரி நம்ம ஹீரோ எதிர்த்து நிற்கிறாரு. கத்தியோடு இருக்கிற 40-45 திருடங்களுக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் நடக்கிற தரமான சம்பவங்கள் என்ன, அந்த திருடங்க கிட்ட இருந்து ஹீரோயினோட ஃபேமிலி, ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு இவங்கள மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் இருக்கிற மக்களையும் உயிரோட காப்பாற்ற ஹீரோ என்னென்ன முயற்சியெல்லாம் எடுத்தாரு, கடைசியாக வில்லங்கிட்ட ஹீரோ மாட்டிக்கிட்டானா இல்லை ஹீரோ கிட்ட வில்லங்க மாட்டிக்கினாங்களா அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன கதை படத்துடைய ஸ்டார்டிங்கில் 10 நிமிஷம் காட்சிகளாகவே வந்துடும். அதுக்கடுத்து நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படம். எப்படி ஹிந்தி சினிமாவில் இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாமே ரொம்பவே மொக்கையாக தான் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு டைமில் இப்படி ஒரு சூப்பரான படத்தை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. படத்துடைய ட்ரைலர் பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்துடைய ட்ரைலர் தான் சூப்பராக இருக்கும் போல, படம் நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரைலர் எப்படி சூப்பராக இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எமோஷனல் காட்சிகளோடு சேர்ந்த அந்த ஆக்ஷன் பார்க்கவே வெறித்தனமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஹீரோயின்ஸ் அந்த திருடங்க ட்ரெயினில் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கேப் தான். அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் படம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு படத்துடைய ஸ்கிரீன் பிளேவும் படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ், ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் குறைன்னு எதுவும் சொல்ல முடியாது. அப்படியே சொல்லணும் அப்படின்னா அதிகப்படியான வைலன்ஸ் காட்சிகள் இருக்கு. அதாவது ரத்தம் தெரிக்கிற அளவுக்கான ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு. இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரியான படங்கள்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்காதீங்க. மற்றபடி இந்த படத்தில் குறைன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற லவ், எமோஷன் அப்படின்னு எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த எமோஷனல் நம்ம கூட கனெக்ட் ஆகி நம்மள கண்கலங்கவும் வைக்குது. அதே நேரத்தில் அந்த 40 திருடங்களை ஹீரோ எப்படா கொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் வெறித்தனத்தையும் தூண்டுது. ரத்தம் தெரிக்க ஒரு தரமான ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். டோட்டலா சொல்லணும்னா ஆக்ஷன், சென்டிமெண்ட், லவ் இது கூடவே தரமான ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படம் ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நம்ம டெலிகிராம் சேனல்ல ஹிந்தி லாங்குவேஜ்ல இந்த படத்தை அப்லோட் பண்றேன். இந்த படம் தமிழ் டப்ல இன்னும் வரல. தமிழ் டப்ல ஒரு வேளை வந்தா நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.